பப்ளி பப்ளி அண்ணா வாங்க. அம்மா இங்க பாருங்க, அண்ணா வந்திருக்காரு. எப்படி இருக்க பப்ளி? நான் நல்லா இருக்கேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உனக்காக ஒரு கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். அதை இப்ப படிச்சு காட்டுறேன், கேளு. எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் கேக்குற மூடே இல்லைண்ணா. அப்படியா? அப்ப என்ன பண்ணலாம், நீயே சொல்லு. பறவை பரப்பற அது விளையாடணும்னு ஆசையா இருக்கு. என்ன பரபரவா? ஆமாண்ணா, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே, சரி விளையாடலாமா? பறவை பறந்துடு, புறா பறந்துடு, மைனா பறந்துடு, பசுமாடு பறந்துடு. ஐயோ, நீங்க மாடை பறக்க விட்டுட்டீங்க, நீங்க தோத்துட்டீங்க. பரவாயில்ல, நீ என்ன அடி. மம்மி ரொம்ப ஓங்கி அடிச்சிட்டேனா அண்ணா? நான் போய் உங்களுக்கு தைலம் கொண்டு வரேன். சாரி. ஏ பாபி, பாபி கொஞ்சம் சீக்கிரமா டவல் கொண்டு வா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா, நல்லா இரு. ஹலோ, நீ 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 இங்க என்ன பண்ற? இல்லப்பா, அது நான் உங்களுக்கு டவல் கொடுக்கலான்னு வந்தேன். அடடா, டவலை கட்டுங்க. சரி, உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் தாங்க உன்னை வர சொன்னேன், பப்ளிக்கு கணக்கு சொல்லி தரத்துக்கு. பாபி, இதெல்லாம் எதுவும் சரியில்லை. நீ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா, தைலம் தேய்ச்சி விடவா? தைலமா? எதுக்கு? அது வந்துப்பா, அவர் கையில அடிபட்டுருச்சு. எப்படி? நான் தான் அடிச்சேன். ஏன் தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதானே? என்னது? இல்ல, வாய் தோறி வந்துருச்சு. நாங்க பறவை பரப்பற விளையாடணுமா, அவரு பசுமாடு பறக்க விட்டுட்டாரு. அதனாலதான் நான் அவரை அடிச்சேன். அப்போ நீங்க பறவை பரப்புற விளையாடத்தான் வந்தியா? இல்ல அப்பா, அது தம்பி, இந்த பறவை பரப்புற கேம் இருக்கு இல்லையா, அது சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம். நீ இப்போ பெரிய பையன் ஆயிட்ட இல்ல, அதனாலதான் அவர் என்கிட்ட தோத்துட்டாரு. வெரி குட். தம்பி, நீ வீட்டுக்கு போ. அட என்னங்க, நீங்க படிக்கணும்ல. அவனுக்கு பறவை பரப்புற விளையாட்டே விளையாட தெரியாம பசுமாட்டை பறக்க விட்டுட்டு இருக்கான். இவனுக்கு படிப்பு பத்தி என்ன தெரியும்னு இங்க வர சொல்லிருக்க. தம்பி, நீ வீட்டுக்கு போ. வீட்டுல போய் உன் அப்பா கிட்ட பறவைகள் பரப்புற விளையாட்டை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட சொல்றேன். நீ இங்க வரணுமா வேண்டாமான்னு, சரியா? ஏன்பா பகவான் தாஸ், நீ எதுக்காக அவன் அனுப்புற? தாத்தா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. பாருங்க மாமா, இவரை இந்த பையனை அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட பறவை விளையாட்ட கத்துக்கிட்டு வர சொல்றாரு. பறவைங்க விளையாட்டு இவன் அப்ப என்ன கத்து கொடுக்கறது? நான் கத்து கொடுக்கறவா? தாத்தா, உங்களுக்கு அந்த பறவைகள் பற விளையாட்டு விளையாட தெரியுமா? நீ என்ன இப்படி கேட்டுட்ட? நான் இந்த மாதிரி நிறைய விளையாட்டு விளையாடி இருக்கேன். வா, கத்து தரேன்.